யோசிச்சுட்டு இருக்க? என்னத்த யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னமா இனிமேல் யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இப்பதாண்டா நீ வாழ்க்கையில உருப்படுறதுக்கு ஒரு நல்ல வழியை யோசிச்சுக்கிட்டு இருக்க. எருவ மாடு அப்படிவா வலிக்கு டக்குன்னு. மச்சான், இன்னும் ரூபியை தவிர நான் யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. செருப்ப கலட்டுனே கப்பை கொடுத்து தள்ளிட்டேன். முட்டை பொண்டவாயா, நீ பாரு, தேவையில்லாம பாரு, பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி சுத்தி பாரு, செருப்படி வாங்கிக்கிட்டே இருக்க. இதுக்கு மேல அசிங்கம் போட்டு திருந்த மாட்டேன் மச்சான். இனிமேல் ரூபியை தவிர யாருமே லவ் பண்ண மாட்டேன். இனிமேல் என் பாட்டுக்கு நான் படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன். அவன் என்னைக்கு என் மேல என்னை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றாளோ அன்னைக்கு நான் அவளை கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையை செட்டில் ஆயிடுவேன் மச்சான். அது இந்த ஜென்மத்தில் நடக்காதடா. தோங்கிரி பண்ணியா வாய பாரு, முட்டை பொண்டா வாயை வச்சுக்கிட்டு நீ வந்து படிச்சு அவளை ஐயோ நினைச்சாவே எனக்கு சிரிப்பதே வருது. போடாலே. சரி மச்சான், வா பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம். வாடா, என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, வா அந்த கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். பொண்ணை நம்பி எப்படி 100 ரூபா கொடுத்தாங்க? அதை திருட்டு போயிடு. சரி வா போவா. கண்ணா, வீட்டில் அழுகுதாண்டா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த பிள்ளை வேணாம் சொல்லிடுச்சுல, வீட்டுக்கு போனேன். என்னன்னு தெரியல, ஓவர பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மனசை கூல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விஷத்தை வாங்கியா சாப்பிடு, நான் மொத்தமாக போய் சேர்ந்துருவேன். நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சரி வாடாம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். போண்டாமையா, ஐஸ்கிரீம் கடையை பார்த்தா பெரிய கடையா மாதிரி இருக்குடா. உள்ள போனா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. காசு கரெக்டாக வச்சிருக்கேல மச்சான், நீ நம்பி வா மச்சான், அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அவன் என்ன பிளே பாய் ராஜா அங்கிட்டு வரையா? ஹாய் பப்பு கண்ணா, என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கீங்களா? முடிவெட்ட வந்திருக்கோம். என்னடா கேட்குற கேள்வி? எப்போ பார்த்தாலும் ஆள் நல்லா ஜாலியாக தானே தெரியுவீங்க. டேய் பப்பு, எப்பயுமே எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. நல்லா ஜாலியாக கலகலகலன்னு இருந்தாதே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. இங்கே எங்களுக்கு தங்கு வர அந்து போய் கிடக்குது. நீ ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருக்க. அப்பா பரவாயில்லடா. பப்பு பேசாம போட்டாவாங்க, பேசாம நெல்லு, தேவையில்லாம வம்பிழுத்துட்டு போயிடாத. ஹாய் பப்பு, சாப்பிட்டீங்களா? இந்த கடையில் ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பப்பு, ரேட்டும் கம்மி தான், ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நீ வச்ச ஐஸே அவனால தாங்க முடியல, இல்லை ஐஸ்கிரீம் வேற சாப்பிட சொல்கிற. திருப்பா வருது. இல்லை சாலினி, நாங்கள் போய் உள்ளே போய் நாங்கள் பார்க்குறோம். இப்படி தான் இருக்கணும். ஏதோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி எது சிக்குதோ அதை சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஏன் பப்பு ஒரு மாதிரி சோகமாக பேசுகிறீங்க? எனக்கு உண்டான காயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ அப்பா. ஆமாம், இவர் குணா படம் கமலு அப்படியே பெரிய லவ் பண்ணி அப்படியே கிழிச்சிட்டாரு. ஏன்னா இது என்ன ஏடா டைலாக்கை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன். பப்பு, நம்ம எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் பப்பு, தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசில் வளர்த்துக்காதீங்க. சரி நாங்கள் கிளம்புறோம். என்ன சாலினி, என்ன ஆசையை வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டுது. அவன் சாலினியை லவ் பண்ணிய அதுதான் வந்து பாவம், அவன் சாலினி ஃப்ரெண்டாகவே இருக்கலாம்னு சொல்லிச்சு. பாவம், அதனாலவே என் தம்பி வந்து மரம் உடஞ்சு நிற்கிறாரு. பப்பு என்ன பப்பு, அன்றைக்கி தானே சொன்னேன் பப்பு, தேவையில்லாமல் லவ்வெல்லாம் பண்ணாத, உன் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தேனா உனக்கு அந்த பொண்ணு உனக்கு தேடி வருதுன்னு சொன்னேல. என்ன பப்பு? சரிடா ப்ளே பாய் ராஜா, உன் காலம் பேசுகிற, எனக்கு ஒன்றும் காலம் வராமையே போகும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக வருது. பப்பு ஃபீல் பண்ணாதீங்க பப்பு, உங்களுக்காக ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக அமையும். சரி ஓகேடா பப்பு, முன்ன மனசு கவலைப்படாத. ஓகே நான் கிளம்புறோம், நேரமாச்சு. இப்போ டைலாக அள்ளி போட்டுனா மட்டும் அவன் லவ் பண்ணிடுவாளாக்க. ஏன்னா நீ இப்போதானே சொன்ன ரூபியை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன்னு. அப்படியே அவளை பிள்ளை பார்த்தவொடனே ஒரு மாதிரி அப்படியே சொக்குற அடையறோம் மாடு. இல்லை மச்சி, என்னதான் இருந்தாலும் அந்த லவ்வோட சோகம் இருக்கத்தானே செய்யும். சரி விடு மச்சி, வா மச்சி, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மனசை கூல் பண்ணலாம். இதுக்கு மேலே இங்கே நின்று பேசிக்கிட்டே நினைச்சுக்க, செருப்பை கழுத்து கழிச்சுட்டு அடிச்சு முடியும். உள்ள வா போலாம். இந்த நிற்கிறாளுடா ரூபியும் பசுமாடு, வர்றா உனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டாளுடா. ஆரம்பிச்சிருடா, நீ தானே என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிக்குது.
ஜிங்கிலி குட்டிமா இங்கே தான் நிக்கிறீங்களா? கடவுளா பார்த்து அமுச்சு விட்டுருக்காரு ஜிங்கிலி குட்டிமா. என்னடா ஜிங்கிலி குட்டிமான்னு கூப்பிடுற? எங்கடா உன் புது லவரு? அவ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவனை என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டாளா? எனக்கு தெரியும்டா உனக்கு எவ்வளவு செட் ஆக மாட்டா அப்படின்னு. இந்த எருமாட்டு மூஞ்சியை யார் லவ் பண்ணுவா? அவன் மூஞ்சியை பாரு. சிரிப்பா வருது எனக்கு. என்ன பப்பு உன்னை போட்டு கலாய்க்கிறாளுங்க, எதுவுமே பேசாம நிக்கிற மலமாடு மாதிரி. ஜிங்கிலி குட்டிமா சாரிம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. ஆனா உன்னை தவிர இனிமேல் யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் ஜிங்கிலி குட்டிமா. இனிமேல் நான் பின்னாடி தான் தெரிய போறேன். இனிமேல் படிக்கவும் போறேன். உன்னையும் நல்லா பார்த்துக்குவேன். ஒழுங்கு மரியாதையா போறியா இல்ல ஐஸ்கிரீம் எடுத்து மூஞ்சில அடிக்குவாடா? தூக்கி அடிச்சாலும் அவன் வந்து கலர் ஆக மாட்டான். ஆனா அவன் கலரே அப்படித்தான். எருமச்சாணியை மூஞ்சில எப்பட மாதிரியே நிக்கிறான் பாரு. என்ன? ஆமா கண்ணா, அவன் மூஞ்சிய பாரு. அவன் டிஷர்ட்ல இருக்க கரடி மாதிரியே இருக்கியான். ஆமா ஆமா, அவன் கரடி மாதிரியே இருக்கான். கரடிக்கு தம்பி மாதிரி இருக்கான். பசுமாடு ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்கு. பசுமாடு தூக்கி போட்டு மிதிச்சேன் ஐஸ்கிரீம் மாதிரி கொல கொலன்னு ஆகி போயிடுவேன். டேய், உன்னை எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்டா. எங்க அப்பா கண்ணில் மட்டும் பற்றாத, நான் உன்னை பஞ்சாமிரத மாதிரி புளிஞ்சிடுவாரு. ஓ, வீட்டில் பஞ்சாமிரத பிசினஸ் தான் பண்றீங்களா? அதான் அன்னைக்கு அப்படித்தான் பஞ்சாமிரதம்ன்ற, இன்னைக்கு பஞ்சாமிரதம்ன்ற. அது ஒரு மாற்றமாக தான் சொல்றீங்க. அப்போ நானும் அவங்க அப்பான்னு பார்த்து போடுவேன். கண்ணா கண்ணா, தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போ கண்ணா. அவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. ரூபி இரு ரூபி, நாங்க 2 ஐஸ்கிரீம் வேணா சாப்பிட்டு போறோம். அது சாப்பிட்டுதான் வந்தோம். நீங்க இருப்பீங்க எனக்கு தெரியவே தெரியல. ஏன்னா அவனை பேச வேணாமா பாத்துக்கிறேன். என்னடா கண்ணா மச்சான், என்னடா நீ அவங்க பக்கம் சாஞ்சுக்கிட்ட, நம்மளை சப்போர்ட்டே பண்ண மாட்டேற. நான் உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர கூட்டு வந்திருக்கேன்ல. என்ன கண்ணா நீ ஒப்ப மவனே அப்படி எப்படின்னு சொல்லி காமிக்கிற ஐஸ்கிரீம் வாங்க கூட்டு வந்தேன்னு. என்ன அசிங்கப்படுத்துறியா? மச்சான், நான் என் ஃப்ரெண்டு உனக்காண்டி தானே அவனை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஆறாவையா, நீ கரெக்டான விஷயத்துக்கு போய்க்கிருந்தேன்னா நான் சப்போர்ட் பண்ணல. நீ பண்றதே முளை மாதிரி தானே, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணியா? சரி சரி, எங்களுக்கு வழியை விட்டுட்டு நீங்க சண்டை போடுங்க, நாங்க கிளம்புறோம். நின்று டார்லிங். ஐயோ, நான் ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தேன், அதுலேயும் ஓடி போயிட்டேன். விடு ரூபி, நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். ஏய் தம்பிகளா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க? சார், எங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. ஒன்று வெண்ணிலா, ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி. ஓகே தம்பி, நான் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்லை நாங்கள் காசு கொடுக்குறோம், கையில் மட்டும் கொடுங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம். இல்லைங்க காசு கொடுறா, டக்குன்னு போவோம்டா. ஐயோ, காசை மறந்துட்டு வந்துட்டு எடுக்காம. ஐயோ, இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே. சார் எங்களுக்கு வேணும் ஐஸ்கிரீமு, நாங்கள் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறோம். வாயில மண்ணு விழுக ஏண்டா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கறதுக்காண்டி நீ அங்கிருந்து தரத்தண்ணி இழுத்துட்டு வந்து வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா என் காசுலேன்னு சொல்ற. எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி ஏதாவது கேப் மாதிரி நான் பண்ணுவேன்னு. இதுக்கு அடுத்த மாவன் எங்கேயாவது என்னை கூப்பிட்ட செருப்பை கழுத்து கப்பை கொடுத்து அடிப்பேன்டா. கடற்கரை நீ அசியப்படுத்தாதா, வாடா உன் காலை விட விழுக்கிறேன்டா. எப்படியாவது உனக்கு அந்த காசை வாங்கி எடுத்துட்டு வந்து உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்டா. தம்பி, போயிட்டு டக்குன்னு வாங்க, ஏன் கடை சாத்துற நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு விசேஷம், நான் கடை கிளம்பணும். அந்த சுக கழட்டி தப்பு தப்புன்னு அடிங்கய்யா, அப்பதான் எனக்கு தெரிஞ்சுங்க. போக்குறிப்பே அதான் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தாதா. மாறா போயிடலாம்டா. மாறா உனக்கு நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன்டா ஐஸ்கிரீமு. முடியா போறியா? இடுக்கிற கட்டப்புக்கு என்ன செய்ய எனக்கே தெரியல. நான் கிளம்புறேன்டா. மூஞ்சி பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு. கண்ணா நின்றா. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு போச்சே, என் லவ்வும் போச்சே. பாப்பா எப்படியா கண்ணா நம்மள்கிட்ட பேசாம இருக்க போறியா? சரிங்கய்யா, நானும் போயிட்டு வந்து எடுத்துட்டு வரேன். ஆனால் பையனுங்களா, மாண்டு பசங்களா, வந்தியா சாருன்னியா, இப்போ போகும்போது சரிங்க ஐயான்ட்டு போறியா? ஏன்னா பெரிய பைத்தியக்காரனா பையனோ. சரி வா, நம்ம கடையை அடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபங்க்ஷனை பார்ப்போம்.